உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 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 நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஆர்டிஐ சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டிருக்கீங்களா? ஒரு இன்சிடென்ட் ஏதாவது பகிருங்கள். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எந்த நேரத்தில் வேணால் நம்ம கிளம்பி வரோம். குறிப்பிட்ட நேரம் கிடையாது. இந்த நேரத்தில் தான் காலையில் தான் கிளம்புவோம், சாயந்தரம் தான் கிளம்புவோம் கிடையாது. நம்ம நேரம் கட்ட நேரத்தில் நம்ம சுற்றுற ஆளுன்றதுனால நமக்கு ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து நம்ம காரைக்குடி தேவகோட்டை வந்து இது வந்து நமக்கு ரொம்ப பழக்கமாக போச்சு. அடிக்கடி பேருந்து எளிதில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வரும். நம்ம மதுரை பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம தனியார் பேருந்து எல்லாத்துலேயுமே அரசு பேருந்து நாங்கள் இதில் சேர்க்கலை. அரசு சிறப்பாக செயல்படுகிறது, அதனால் அரசு பேருந்து நாங்கள் சேர்க்கலை. தனியார் பேருந்துகள், அதிலும் குறிப்பிட்டு சில தனியார் பேருந்துகள் நீங்கள் ஏறி உட்கார போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போகக்கூடாது, வண்டியில் உட்காரக்கூடாது, உங்கள் பேக்கை கொடுங்க, நாங்கள் தான் கொண்டு போய் சீட்டு போடுவோம் அப்படின்வாங்க. ஏன்னா இன்னொரு பேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு பேருந்துல ஏறக்கூடாது, எழுதப்படாத விதி. இது எப்படின்னா, ஸ்டாண்டில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்களா, ஆட்டோ இந்த ஆட்டோ போனால் வந்து அடுத்த ஆட்டோ போகணும், என்னதான் ரெடியாக முன்னாடினாலும் இல்லை பின்னாடி ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு போகணும். அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு நேர அவகாசம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த பேருந்தை இயக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்மக்கிட்ட நம்ம கேட்குற கேள்வி, அப்புறம் நீ கொண்டாந்து பஸ்ஸை போடுற, அந்த பேருந்து போனதுக்கப்புறம் தான் நீ பஸ்ஸை போட்டுருக்க, நீயே கொண்டாந்து பஸ்ஸையும் போடுவ, நீயே பேக்கையும் வாங்கி வச்சுக்கிற. கூட்டமாக இருக்குன்னு இதில் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவேன். பேக்கை நீ வாங்கி வச்சுக்கிருவ. இல்லை எதுக்கு என் பேக்கை நீ வாங்குறேன்னு கேட்டால் அதுக்கு எல்லா சட்டமும் பேசுவேன் நீ. அதாவது எழுதப்படாத சட்டம், இல்லாத சட்டங்கள் எல்லாத்தையும் பேசுவேன். இதெல்லாம் எவ்வளோ நாள் தான் நம்மளும் பொறுத்துக்கிட்டு போகிறது அப்படின்றதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொங்கி எழுந்து நம்மளே இமெயில் ஒன்று அனுப்பணும். மதுரை வடக்கு தெற்கு அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் மூலமாக நம்ம புகார் ஒன்று பதிவு செஞ்சோம். சிஎம் செல்லையும் புகார் ஒன்று பதிவு செஞ்சோம். இந்த மாதிரி பேக்கை வாங்கி வைக்கிறதுக்கு எந்த விதிமுறையின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அந்த பேக்கில் ஏதாவது விலை மதிப்புள்ள பொருட்கள் இருந்தால் தொலைஞ்சு போனால் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குமா அல்லது அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா, இது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒருமையில் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 10 கேள்விகளை நம்ம தொடுத்து நம்ம ஆர்டிஐ ஒன்று பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி புகார் ஒன்று தனியாக பண்ணியிருந்தோம். ஆனால் இதுவரை நம்ம அரசு அலுவலகத்துக்கு அனுப்பின மெயிலில் மதுரை வடக்குல இருந்தா முதலாக எனக்கு தெரிஞ்சு பதில் வந்துச்சு. அந்த அனுப்பின மெயிலையே பிரிண்ட் எடுத்து அதில் சீல் அடித்து அட்டாச் பண்ணி, இந்த பதிவு எண் கொண்ட பேருந்து, குறிப்பிட்ட அந்த போக்குவரத்து நிறுவனத்தோட பேரை போட்டு இந்த பதிவு எண் கொண்ட பேருந்து இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி பிரிண்ட் போட்டு அழகாக எழுதி ஒரு மெயிலுக்கு சிறப்பான ஒரு முறையில் இத்தனை வருஷ அனுபவத்தில் முதல் முறை ஒரு அரசு அலுவலகத்திலேருந்து மெயில் வந்துச்சுன்னா, பதில் வந்துச்சுன்னா, அது அந்த அலுவலகத்தில் தான் மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மதுரைக்கு வாழ்த்துக்கள். மதுரையில் ஒரு பகுதிக்கு மட்டும், மீதி பகுதி கிடையாது. இதை பல முறை சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டிஐ மூலமாக அதை கேட்கலாம் அப்படின்றப்ப ஆர்டிஐ மூலமாக 2 பதிவுகள் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வந்து நம்ம தேவகோட்டைன்றது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட மக்கள், சிவகங்கை மாவட்ட மக்கள் 2 பேருமே அடிக்கடி வந்து போகிற இடம், கடந்து செல்லக்கூடிய இடம்ன்றதுனால 2 வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கும் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம். இதுவரை தனியார் வழித்தட பேருந்துகளுக்கு எத்தனை பேருக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கீங்க, எந்த தேதியில் அனுமதி வழங்க, அனுமதி வழங்கப்பட்ட இருக்கைகளின் எண்ணிக்கை என்ன, அதிக ஒலி எழுப்பக்கூடிய, இசையமைத்து வீடியோ போடக்கூடிய அரசாணை நகல், சுற்றறிக்கை நகல் இதெல்லாம் வழங்குவோம். ஒருமையில் பேசக்கூடிய அளவில் அரசாங்கம் அறிவுறுத்தல்கள், சுற்றறிக்கைகள் இருந்தால் அந்த இதெல்லாம் வழங்கணும்னு சொல்லி ஒரு 10 கேள்விகளில் நம்ம தொகுத்திருந்தோம். இதுக்கு வந்து சமீபத்தில் பதில் வந்திருக்குது. போக்குவரத்து விதிகள் கூட போடலை. 2 வட்டார போக்குவரத்து அலுவலகம் போனா வானா விதிகளின்படி இந்த எண். அடுத்த கேள்விக்கு, அனுமதி பயணச்சீட்டில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய தகவல்கள் பற்றிய முழு விவரங்களை அரசாணை நகலுடன் சுற்றறிக்கை சொன்ன என்ன அதை இடம் பெறணுன்றதையும் சேர்த்து கேட்டோம். அதுக்கும் சுருக்கமாக வா போ கா விதி எண் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொன்னால் மாட்டிக்கிறாங்க. அதுக்கும் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குது. காலையிலே ஒரு பஸ்ஸில் வரும்போது 2 பஸ்ஸில் வந்தேன். அரசு பஸ்லேயும் வந்தேன், தனியார் பஸ்லேயும் வந்தேன். அரசு பஸ்ஸில் வரும்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் கும்பகோணம் லிட்டுன்னு போட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல போகிறன்றதை கொடுத்துருக்காங்க. அதே இடத்தில் இயக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் மட்டும்தான் இருக்குமே தவிர போக்குவரத்து கழகமா இதெல்லாம் எதுவுமே போடல. தனியார் பேருந்துல எதுவுமே போடுறது, எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிற எத்தனை பேர் கட்டணம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இது எந்த பேருந்துக்குள்ள கட்டணம், எந்த பேருந்து எண்ணுக்குள்ள கட்டணம், எந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துக்குள்ளது, இது வந்து வருமானத்தில் வருமா வராதா, இதை எப்படி வருமான வரியில் அவங்க கணக்கு காட்டுறாங்க, இது வந்து இல்லீகலாக தான் இந்த காசு போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்தையும் முன்வைத்து நம்ம கேட்டோம். அதுக்கான பதில் வந்திருக்குது. அதை நான் விரைவில் வந்து அந்த 2 இதையும் போட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதது வந்து வட்டார போக்குவரத்து அலுவலக விதிகளின்படி அந்த பயணச்சீட்டில் என்ன தகவல்கள் இருக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன. இப்போ நம்ம அவசரத்துக்கு பஸ்ஸில் போகும்போதோட தனியார் பேருந்தில் போகும்போதோட ஃபோன் வந்தால் எடுத்து பேச முடியாது. பாட்டு அந்த அளவுக்கு சத்தமாக வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது முழு தகவலை நம்ம பெற்றுட்டு கண்டிப்பாக அது ஒரு வீடியோ. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு. நம்மளை போல் பலரோட பேக்கையும் வாங்கி வைக்கிற கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். குழந்தைய வச்சுருக்கிறாங்க, ஏதோ பால் ஏதாச்சும் கொடுத்து அவங்களோட உள்ள ஏற விட மாட்டாங்க. அரை மணி நேரமாக நின்றுட்டு தான் இருக்கணும். இருட்டிலையா இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் நின்றுட்டு தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மெத்தனை போக்கு நிர்வாகம் அந்த பக்கத்தில் தான் நேர காப்பாளர்களும் இருக்காங்க. கண்டிப்பாக அரசு நேர காப்பாளரும். இந்த 2 ஆர்டிஐக்குமே பதில் முழுமையாக கிடைத்த பிற்பாடு நிச்சயமாக இதே போல் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் மிக தெளிவாக அந்த பதிலோடு சேர்த்து வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறோம்.